ராயன் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க 2 தம்பி ஒரு தங்கச்சி. ஸோ தங்கச்சி பிறகு போகிறதுக்கு முன்னாடியே 2 தம்பிங்க எனக்கு தம்பி தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாட வேணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் தனுஷ் எனக்கு தங்கச்சி தான் வேணும்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது நினச்ச மாதிரி தங்கச்சி தான் பிறகுது. ஸோ அந்த தங்கச்சிக்கு இவரே பேர் வைக்கிறாரு. ஸோ பேர் வச்சு பண்ணால் அவங்க அப்பா அம்மா சந்தைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. ராயன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, என் தம்பிங்களை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தைக்கு போன அப்பா அம்மா திரும்ப வரவே இல்லை. அங்கே இருக்கிற பூசாரி இந்த பெண் குழந்தை விற்றுலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த பூசாரியை கொண்டுட்டு தனுஷ் ஊரை விட்டே கிளம்புறாரு. ஸோ கிளம்பி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வராரு. சென்னைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா செல்வராகவங்கிட்ட தான் அடைக்கலம் வர்றாரு. செல்வராகவன் என்ன பண்ணுறாருன்னா அவனோட மாசை பார்த்துட்டு இவனை நம்ம கூட வச்சுக்கலாம், நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவனுக்கு வீடு பார்த்து கொடுத்துட்டு அவங்க தங்கச்சி 2 தம்பிங்க அப்படியே இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண பார்த்தோன்னா கொஞ்சம் காலத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சுருக்காரு. அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு படிக்கிறாரு. இன்னொருத்தர் சும்மா வெட்டியாக தான் சுற்றிட்டு போகிறார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது ஈவினிங்காக வந்து கடையில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு தம்பி இவர் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு ஒரு பிரச்சனைலாம் கொண்டு வரதே இவரால் தான். ஸோ பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இவரிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்போர்ட் கடை பார்த்தீங்கன்னா வேலைக்காக கேட்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தகராறு பண்ணி அவர் தனுஷோட ஃபஸ்ட்டு தம்பி என்ன பண்ணுறாருன்னா பாட்டிலை எடுத்து மண்டையிலே உடச்சிட்றாரு. உடச்சிட்டு அவனை அடித்து துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா தனுஷ் அவர் தம்பியை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்கார வச்சுருவாங்க. தனுஷ் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெயிட் பண்ணிவிட்டு என் தம்பி விடுங்க சொல்லும்போது நான் என்னால் விட முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லையா அவனை போய் வாபஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. தனுஷ் என்ன பண்ணுறாரு, போய் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, இதுமாரி என் தம்பியை விட்டுருங்க வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல உன் தம்பி உள்ளே தள்ளாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தனுஷ் உள்ளே போவோம், ஆனால் நான் உள்ளே போவோம் உன்னை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து வாபஸ் வாங்கிறாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை கூட்டுன்னு வெளில போயிடறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அவங்க சின்ன தம்பி லாஸ்ட் தம்பி கேட்டான். காலேஜில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்கிறாரு. ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது. இவனை வாபஸ் வாங்க சொல்லி பெரிய கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. இவர் வந்து அண்ணங்கிட்ட தனுஷ்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வாபஸ் வாங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் உடனே நமக்கு எது பிரச்சனை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணோன்னா அடுத்தது அவங்க தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு தனுஷோட ஆசை. ஸோ ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற வரதட்சணை பார்த்தா எங்களால் ரொம்ப கொடுக்க முடியல. கடைசியாக பாஸ்போர்ட் கார்டை கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தம்பி 2 பேருக்குமே பாஸ்போர்ட் கார்டை கொடுக்குறதுக்கு விருப்பமே இல்லை. தனுஷோட ஃபஸ்ட்டு தம்பி பார்த்தீங்கன்னா பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட லவ்வரை வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவை எதுக்கு தேவையில்லாமல் திட்டினா அசிங்கப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு அடி பலாருன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற வில்லன் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. சார் சிரிச்சிட்டு இருக்கும்போது என்னென்ன ஒரு கோவத்தில் செம்ம கடுப்பாகி அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா துரானோட தம்பியை போட்டு தள்ளுறாரு. துரான தம்பியை போட்டு தள்ளோடனே துரானை கால் பண்ணுறாரு தனுஷுக்கு, உன் தம்பியை எங்களோட விட்டுட்டு போயிடு, இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டிக்க அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. உடனே தனுஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தோன்னா நம்ம துரான் அவங்க வீட்டுக்குள்ள தனுஷ் அங்கே 2 தம்பியுமே சும்மா மாசாக வந்து இறங்குறாங்க. இறந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கி அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஸோ துரான்னு போட வரும்போது நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு துரானை கெஞ்சுறாரு. ஆனால் தனுஷ் அதையும் எதிர்பார்க்காம அவர் அங்கேயே போட்டு தள்ளி முடிச்சிடுறாரு. அடுத்து கட் பண்ணால் எஸ்எஸ் சூர்யா காட்டுறாங்க. ஸோ எஸ்எஸ் சூர்யா பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொல்ல வேண்டிய ஆளை வேறு யாரும் கொண்டுட்டாங்க, அப்போ அது யாருன்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்லிட்டு தனுஷை வர வைக்கிறாரு. தனுஷை வர வச்சு டவுட்லேயே கேட்குறாரு, அவன் தான் கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ துரன் எப்படி போட்ட அப்படின்னு கேட்கும்போது தனுஷ் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, நீ தனியாக போய் போட்டியா கும்பலாக போய் போட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்எஸ் சூர்யா இப்படி தனுஷை பார்த்து கேட்டுன்னு இருக்கும்போது தனுஷ் மாதம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், துரானை போட்ட தெரிஞ்சு எனக்கு உன்னை போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் துரானை நான் போடலை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. தனுஷோட தம்பி பார்த்தீங்கன்னா 2 பேருமே தங்கச்சி கல்யாணம் வருது நம்ம பணம் இப்படியே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட தம்பி 2 பேருமே எஸ்எஸ் சூர்யா போய் ஜாயின் பண்ணுறாங்க. எஸ்எஸ் சூர்யா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகே சொல்லிட்டு பணத்தை வாங்கிடுறானுங்க. ஆனால் சம்பவம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் கொல்ல சொன்னதே அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் கிட்ட வந்தோடனே ஒரு பதத்தில் தெரியாமல் கத்தியை குத்திட்டாரு. ஸோ ஐயோ குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணன் இதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட 2 தம்பிங்க தனுஷை எதிர்க்க நிற்கிறாங்க. ஆனால் தனுஷ் என்ன பண்ணுறாரு, தனுஷும் அவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மாசே தனியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ எல்லாத்தையும் நினச்சிப்பாங்க, தம்பிங்க இப்படி நடந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தனுஷ் என்ன நினைக்கிறாரு, எனக்கு நடந்தது கூட பரவாயில்ல, ஆனால் என் தங்கச்சிக்கு நடந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தனுஷ் சொல்கிறாரு. ஆனால் தனுஷோட தங்கச்சி எனக்கு நடந்தது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனை குத்தணும், என் சின்ன அண்ணன் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இடையில அடிக்கடி பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவருக்கு தூதராக போயிட்டு வில்லன்கிட்ட பேசிட்டெல்லாம் வருவார். ஸோ வில்லன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் தனுஷும் எஸ்.ஏ. சூர்யாவும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. உங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூட சமாதானமாக போயிடுங்கன்ட்டு. அதேமாதிரி சமாதானமாக பார்த்தீங்கன்னா சும்மா மீட்டிங் மட்டும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் பின்னாடி பிரகாஷ் ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்.ஏ. சூர்யாவை நீ கொன்னுட்டேன்னா உன் பேரில் எந்த கேஸ் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன். ஒருவேளை நீ செத்துட்டேன்னா உன் தங்கச்சியை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு முடிஞ்ச லாஸ்ட்டு எண்டிலே நம்ம துர்கா அவங்க லாஸ்ட்டு அண்ணனை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் குத்தி கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவங்கள அமுச்சு விட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைட்டில் சும்மா களம் இறங்குவார். கடைசியாக தனுஷ் எஸ்.ஏ. சூர்யாவையும் கொன்னுட்டு அவரோட ஃபஸ்ட்டு தம்பியும் கொன்னுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பார். கிளம்ப ஆரம்பிக்கும் போது ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த ஊரில்